ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெலிவரி பெயினுக்கும் ஃபால்ஸ் பெயினுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு இப்போ வந்திருக்கிறது டெலிவரி பெயினா இல்லை ஃபால்ஸ் பெயினா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் உங்களுக்கு அது வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணணும், இது இதுக்கு அதாவது இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். சரிங்களா? அதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, எப்படி ஃபால்ஸ் பெயின் கண்டுபிடிக்கிறது, இல்லை நம்மளுக்கு வந்திருக்கிறது டெலிவரி பெயினா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் பெயின் எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பின் இடுப்பு இருக்குது இல்லைங்களா, அங்கே கொஞ்சம் பெயினாக இருக்கும். சரிங்களா? அங்கே கொஞ்சம் பெயினாக இருக்கும். ஒயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெல்லி டைப்பில் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்படியே வயிறை இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபால்ஸ் பெயின். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டு, இல்லைன்னா சீரகம் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு கொதிக்க வச்சுருந்திங்கன்னா அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். குடித்தோம்னா நம்மளுக்கு அது சூட்டு வலி. சரிங்களா? இது சூட்டுனால் வர்றது. அதாவது கன்சீவாக இருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் பெயின் தான் கம்பல்சரி வரும். ஓகேங்களா? அது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டெலிவரி பெயின் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றது கம்பல்சரி ஃபால்ஸ் பெயின் தான். ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணி குடித்து அந்த சீரக தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த சூட்டு வலி அப்போவே குறைஞ்சி போயிடும். ஓகேங்களா? இதே டெலிவரி பெயின், அதாவது டெலிவரி பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். அதாவது ஃபால்ஸ் பெயினுன்னா நம்மளுக்கு வலி விட்டு விட்டு வரும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், அது ஃபால்ஸ் பெயின். ஓகேங்களா? டெலிவரி பெயினாக இருந்ததுன்னா அது கண்டினியூஸாக அந்த வலி இருக்கும். கொஞ்ச நேரம் வலி ஜாஸ்தியாகும். சரிங்களா? இப்போ கொஞ்சமாக இருக்கிறது ஒரு 5 நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதுதான் டெலிவரி பெயின். சரிங்களா? அதே ஃபால்ஸ் பெயினாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வலி கொஞ்ச நேரம் விட்டு 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 அதே வலி அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் விட்டு விட்டு இருக்கும். இது ஃபால்ஸ் பெயின். சரிங்களா? டெலிவரி பெயின் நம்மளுக்கு இருக்கிற வலியை விட இன்னும் வலி ஜாஸ்தியாகிட்டே போகும். அப்புறம் தயிர் மாதிரி நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். சரிங்களா? அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதை தவிர்த்து நம்மளுக்கு முதுகு வலி ரொம்ப இருக்கும். சரிங்களா? முதுகு வலி, பேக் பெயின் எல்லாமே இருக்கும். இந்த பெயின் ரொம்ப இதுவாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். நம்ம ஃபேஸ்லேயே தெரியும். சரிங்களா? டெலிவரி பெயினுக்கும் சூட்டு வலிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபேஸ்லேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நேரம் பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு அது எப்படி எந்த மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் நேரம் பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபால்ஸ் பெயினாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வலி விட்டு 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 நம்மளுக்கு வலி இருந்துகிட்டே இருக்கும். அது ஃபால்ஸ் பெயின். ஓகேங்களா? டெலிவரி பெயினாக இருந்தால் இருக்கிற வலியை விட வலி கொஞ்ச நேரம் அதிகமாகிட்டே தான் போகும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒயிட் தயிர் மாதிரி நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும். சரிங்களா? அப்படி ஆகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக டெலிவரி பெயின் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்து தீட்டாகிற மாதிரியும் ஆகும். அதை வச்சு நம்ம சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நம்மளுக்கு பேக் பெயின் இருக்கும். நம்மளால் ஒன்றுமே நிற்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாகும். சரிங்களா? ஒரு சிலருக்கு சீக்கிரமே பெயின் உடனே டெலிவரி ஆகிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெயின் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஜாஸ்தியாகி ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் தான் டெலிவரி ஆகும். சரிங்களா? அதனால் பயப்பட தேவையில்லை. பெயின் வந்ததுன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த நர்ஸ் நம்பர்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம். சரிங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு அப்படியே இதையும் இந்த வீடியோ பார்த்துட்டும் நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்கலாம், இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸிமம் இதுதான். ஓகேங்களா? நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆகும். சரிங்களா? அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி இதுவாகும். ஃபஸ்ட்டு நம்ம பயப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணணும். சரிங்களா? உடனே பயந்துட்டு ஐயோ டெலிவரி பெயின் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. சரிங்களா? டெலிவரி பெயினாக இருந்ததுன்னா கம்பல்சரி நம்மளுக்கு இருக்கிற வலியை விட நம்மளுக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்கும், ஆகிட்டே போகும்.
சரிங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து தயிர் மாதிரி இருக்கும். 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின், நம்மளுக்கு வந்து இடுப்பு வலி எல்லாமே இருக்கும். சரிங்களா? இது வந்து 3வது. 4வது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வலிங்கிறது ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, இப்போது ஃபால்ஸ் பெயினாக இருந்ததுன்னா இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கும். சரிங்களா? அதே டெலிவரி பெயினாக இருந்தால் அப்படி இருக்காது. சரிங்களா? ரொம்ப பெயினாக இருக்கும். நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி பெயினாக இருக்கும். நம்மளால் நிற்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 5வது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸை பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. இதுதான் வந்து ஃபால்ஸ் பெயினுக்கும் டெலிவரி பெயினுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கம்பல்சரி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல் வீடியோ தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பை பை ஃப்ரெண்ட்ஸ்.